அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எக்ஸசைஸ் 7.2ல் 7th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். 7th ப்ராப்ளம் என்னென்னா, ஃபைண்ட் த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் த டேஞ்சன்ஸ் ரெண்டு டேஞ்சன்ட் சரியா. ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ஸ் கொடுத்துருக்கனால ரெண்டு இருக்கும். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ஸ் டு த கர்வ் y is equal to x plus 1 by x minus 1. That tangent is parallel to another one line x plus 2y is equal to 6 கொடுத்துருக்கு. Find the equation of the tangent to the curve y is equal to x plus 1 by x minus 1 which are parallel to the line x plus 2y is equal to 6. அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க சரிங்களா. y is equal to ஒரு கர்வு y is equal to x plus 1 by x minus 1. இதில் எந்த பாயிண்ட்டுன்னு கொடுக்கல. அதை நான் என்ன இப்போ பழைய ப்ராப்ளம் மாதிரி x1 y1 வச்சுக்கோங்க. அப்போ இதில் டேஞ்சன்ட் ஒன்று போகணும் சரியா. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட். இந்த டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் என்ன? திஸ் டேஞ்சன்ட் இஸ் parallel டு another one line x plus 2y is equal to 6. அப்போ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் என்னன்னு கேட்குறாங்க. பர்டிகுலர் பாயிண்ட் x1 y1 நான் தெரியாது, நான் வச்சுருக்கிறேன். அப்போ இந்த கர்வில் பர்டிகுலர் பாயிண்ட் x1 y1ல் டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிங்க. திஸ் டேஞ்சன்ட் இஸ் parallel டு x plus 2y is equal to 6. அப்போ இது ரெண்டும் பேரலன்னா இதோட ஸ்லோப்பு இதோட m1 equal to m2. இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும், இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும், ரெண்டு ஈக்குவல்னு போட்டணும். ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. அப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ் y is equal to x plus 1 by x minus 1 கொடுத்துருக்கு சரிங்களா. இதுக்கு dy by ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணது மேலே வேரியபிள் இருக்குது, கீழே வேரியபிள் இருக்குது. அப்போ டிஃப்ரென்ஷியேஷனில் டிவிஷன் இருக்குது. u by v சீக்கோட்டு என்ன ஃபார்முலா? v ஸ்கொயர் vdu மைனஸ் udv. இது ஃபார்முலா தெரியணும். டிஃப்ரென்ஷியேஷனில் u by vனா v ஸ்கொயர், அப்புறம் திரும்ப v அப்படி போட்டுட்டு du மைனஸ் udv, vdu மைனஸ் udv இந்த ஃபார்முலா இருக்கும். அதே யூவிக்கு ஒன்று ஏற்கனவே பார்த்தோம். யூவிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அது அப்புறம் பார்த்துருப்பீங்க. போன ப்ராப்ளத்தில் பார்த்தோம்ல, udv கூட uv ப்ளஸ் vdu அப்படின்னு ஒன்றை வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் டிஃபரன்ஸ். அதே மாதிரி இங்கே u by vக்கு v ஸ்கொயர் vdu மைனஸ் udv இந்த ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். மேலே உள்ளது u மாதிரி வச்சுங்க, கீழே டினாமினேட்டரை vன்னு வச்சுங்க. அப்போ dy by dx, ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான், இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கனால dy by dx. v ஸ்கொயர், அப்போ இதான் அது u, இது v. v ஸ்கொயர்னா எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர், v ஸ்கொயர் போட்டாச்சு. அப்புறம் v அப்படி எழுதணும், இதுதான் v. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 v போட்டேன். அடுத்து டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் u, யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, இது டிஃப்ரென்ஷியேட்னா 0, அப்போ 1. அப்புறம் மைனஸ் யூவை அப்படி எழுதணும். யூவை அப்படி எழுதுனா இதுதான் அப்படி இருக்கும். யூவை எழுதுனா எக்ஸு ப்ளஸ் 1 அப்படி எழுதியாச்சு. அடுத்து வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், இதுதான் v. வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா 1, இது 0, அப்போ 1. அப்போ என்ன வந்திருக்கு? அப்போ எக்ஸு மைனஸ் 1 அப்புறம் மைனஸு எக்ஸு ப்ளஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் வருமா? சரி. அப்போ இதில் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு 1 எக்ஸ் மைனஸ் 1 தான், மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போ இது மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் மைனஸ் 1 மைனஸை மல்டிப்ளை பண்ணால் ஒன்று வரும், மைனஸ் எக்ஸு மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மைனஸ் 2 பை எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இதுதான் எம், ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட். அடுத்து ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் அடுத்த பாயிண்ட் கூட போட்டுங்க. dy by dx அடுத்த பாயிண்ட் என்ன வச்சுருக்கோம்? x1 y1 வச்சுருக்கோம் இல்லையா. அப்போ மைனஸ் 2 பை x1 மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இதுதான் என்னது? m1. இந்த லைனோட ஸ்லோப், டேஞ்சன்ட் லைனோட ஸ்லோப். அடுத்து இந்த லைன் இருக்கு இல்லையா, எக்ஸ் ப்ளஸ் 1, ஸ்லோப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 6 இஸ், இதுக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன்? m2. இந்த லைனோட ஸ்லோப்பு m2, இந்த லைனோட ஸ்லோப்பு m1. டேஞ்சன்ட் லைன் ஸ்லோப்பு m1 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து கொடுத்துருக்க லைனோட ஸ்லோப்பு m2ன்னு வச்சுங்க. இப்போ ஸ்லோப் ஆஃப் த கிவன் லைன் எக்ஸ் ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் பை ஒய் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் எக்ஸ்க்கு முன்னாடி உள்ள நம்பர், ஒய் கோஎஃபிஷியன்ட்ஸ் 2. இதான் என்னது? m2. தீஸ் டூ லைன்ஸ் ஆர் பேரலல் கொடுத்துருக்கு சரியா. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 6 இஸ் parallel to the tangent.
tangent at x1 y1. அப்போ பேரலல்னா என்ன எழுதிக்கலாம், m1 ஈக்குவல் டு m2ன்னு எழுதிக்கலாம். m1 ஈக்குவல் டு m2. m1 என்னது -2 பை எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். m2 என்னது -1/2. மைனஸ் மைனஸும் கேன்சல் ஆகும். இதை கிராஸ் பண்ணிடுங்க, இதை இங்கே கிராஸ் பண்ணிடுங்க. அப்போ என்ன வரும், இதை இங்கே கிராஸ் பண்ண என்ன வரும், 4 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர்னு ஆகும். 2 × 2 4 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4னா எக்ஸ் மைனஸ் ஒன் என்ன வரும், ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 எவ்வளவு 2. இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு +2ன்னு ஒரு கேஸு, எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு -2ன்னு ஒரு கேஸ். டூ ப்ளஸ் ஒன். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும் -2 + 1. அப்போ இங்கே என்ன வரும், எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு 3ன்னு வரும், எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு -1ன்னு வரும். சரிங்களா? இப்போ எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு 3, அடுத்து 2 கிடச்சிருக்கு. எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு -1 கிடச்சிருக்கு. அப்போ இந்த கேஸில் கரஸ்பாண்டிங் y1 என்ன, இந்த கர்வ் இஸ் x1 y1 லைஸ் ஆன் த கர்வ்னு கொடுத்துருக்காங்க. இந்த கர்வில் y ஈக்குவல் டு x + 1/x - 1ங்கிறதுல இந்த பாயிண்ட் x1 y1 இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட்டை தூக்கி உள்ளே போடலாம் இல்லையா? அப்போ தூக்கி போட்டால் என்ன வரும், y1 ஈக்குவல் டு x1 + 1/x1 - 1 வரும். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா y1 ஈக்குவல் டு x1 + 1, இந்த கேஸ் ஃபஸ்ட்டு x1 ஈக்குவல் டு 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் பை x1 - 1. அப்போ 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், 3 + 1/3 - 1 ஈக்குவல் டு 4/2. ஈக்குவல் டு என்ன வருது 2. y1 ஈக்குவல் டு 2. அதே இந்த கேஸில் y1 ஈக்குவல் டு x1 + 1/x1 - 1 தானே. இப்போ இதில் -1 போட்டால் -1 + 1/-1 -1. அப்போ மேலே என்ன ஆகுது 0/-2. இப்போ 0. இப்போ y1 ஈக்குவல் டு 0. இப்போ 2 பாயிண்ட் கிடச்சிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் x1 ஈக்குவல் டு 3, y1 2 இருக்கும்போது என்ன கண்டுபிடிக்கணும், ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன வரும், ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் என்ன ஃபார்முலா, y - y1 ஈக்குவல் டு m × x - x1. இப்படி தானே, y - y1 ஈக்குவல் டு m × x - x1. அப்போ x1 y1 தெரிஞ்சிருச்சு. இது அப்படி இந்த இதுலேயும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். m மட்டும் கண்டுபிடிக்கணும்ல. m ஈக்குவல் டு என்ன, d/dx ஈக்குவல் டு, இப்போ இந்த கேஸில் x1 ஈக்குவல் டு 3, y1 ஈக்குவல் டு, ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் என்ன, y - y1 ஈக்குவல் டு m × x - x1. இதில் இந்த 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, x1 y1ங்கிறது இருக்கிறதுனால அதை செட் பண்ணணும். m மட்டும் கண்டுபிடிக்கணும். m என்னது, ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட். ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், dy/dx. dy/dx என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம், -2/x1 - 1 ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட். இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு என்ன ஸ்லோப்பு, x1 மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ -2/3 - 1 ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன வரும், -2/2 ஸ்கொயர். 3 - 1 2 தானே, 2 ஸ்கொயர். அப்போ என்ன வரும், -2/4 அடிச்சுட்டா 2. அப்போ -1/2. -1/2ங்கிறதா என்னது இங்கே ஸ்லோப். இந்த கேஸுக்கு ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட். அப்போ எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், y - y1 ஈக்குவல் டு m ஈக்குவல் டு -1/2 x - x1. அப்போ இதை அப்படி கிராஸ் பண்ணி விட்ருவோமா, 2 × y - 2 ஈக்குவல் டு -1 × x - 3. அப்போ -x + 3 உள்ளே பெருக்கணும். இங்கே 2y - 4. எக்ஸுக்கு ப்ளஸ் வரனால எல்லாத்தையும் இங்கே கொண்டு வரணும். இப்போ 2y - 4 + x -3 ஈக்குவல் டு 0. இதை எக்ஸை ஃபஸ்ட் எழுதிங்க, x + 2y -3 எவ்வளவு -7 ஈக்குவல் டு 0. இது அங்கே கொண்டு போயிட்டு எழுதிக்கலாம், x + 2y ஈக்குவல் டு 7. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் ஒரு கேஸ். அடுத்து இன்னொரு பாயிண்ட் என்னது, when x1 ஈக்குவல் டு -1, அதுக்கு கரஸ்பாண்டிங் y1 என்ன கிடைச்சது, y1 ஈக்குவல் டு 0. இந்த கேஸ் சரியா, x1 ஈக்குவல் டு -1, y1 ஈக்குவல் டு 0. சரிங்களா?
இப்போ இந்த கேஸுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் அதே தான் y மைனஸ் y ஒன் ஈக்குவல் டு m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். அப்போ இந்த ரெண்டு எக்ஸ் ஒன் y ஒன்னை தூக்கி இங்கே போட்டுடலாம். m மட்டும் கண்டுபிடிக்கணும். அதே தான் m ஈக்குவல் டு என்னது dy பை dx இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா மைனஸ் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். அப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ் ஒன் தான் தெரியுமே மைனஸ் டூ பை மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். இந்த இடத்துல மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். இப்போ மைனஸ் டூ பை மைனஸ் டூ ஸ்கொயர். அப்போ மைனஸ் டூ பை மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 2 ஸ்கொயர் 4 தான் ஆகும். அதே மாதிரி தான் வரும் மைனஸ் ஒன்று பை ரெண்டு. இங்கே ஸ்லோப்பு மைனஸ் ஒன்று பை ரெண்டு. அப்போ இதை அப்படி சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஒய் மைனஸ் ஒய் ஒன் எம் மைனஸ் ஒன்று பை ரெண்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்றுக்கு பொதுவாக மைனஸ் ஒன். சரிங்களா? அப்போ இங்கே ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று பை ரெண்டு இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஒன். இது கிராஸ் பண்ணால் 2y ஈக்குவல் டு மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன். அப்போ மைனஸ் எக்ஸ் பெருக்குனா அப்புறம் மைனஸ் ஒன். இங்கே 2y எக்ஸ் எல்லாம் இங்கே கொண்டு வந்துருங்க. 2y ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு 0. இப்போ அரேஞ்ச் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன ஆகும் எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் ஒன் ஈக்குவல் டு அங்கே கொண்டு போயிடலாம். அப்போ எக்ஸு ப்ளஸ் 2y ஈக்குவல் டு மைனஸ் ஒன் இப்படி எழுதலாம். ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அங்கே கொண்டு எழுதிக்கலாம். இதான் என்னது ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் அட் த பாயிண்ட் x1 ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அண்ட் y1 ஈக்குவல் டு 0. ரெண்டு டேஞ்சன்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ ரெண்டு பாயிண்ட் கிடஞ்சிச்சு. ரெண்டு பாயிண்டில் ஃபஸ்ட்டு பாயிண்டில் இந்த இதுதான் டேஞ்சன்ட் ஈக்குவேஷன். செகண்ட் கேஸில் எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு மைனஸ் ஒன்ங்கிறது ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.